ஐஐடியிலேருந்து வந்திருக்கின்ற குழுவினருக்கும், செயற்குழு உறுப்பினர்கள், ட்ரெய்லர் எல்பிஜி தலைவர்கள் உட்பட பொறுப்பாளர்களுக்கும், எல்பிஜி ட்ரெய்லர் பொறுப்பாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்த ஃப்ளீட் ஆப்ரேட்டர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இது இந்தியாவிலே ஒரு சிறந்த தொழில் கல்வி நிறுவனம் நம்மளோட ஐஐடியோட நம்ம சங்கம் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக சில தொடர்புகளோட அவங்களுடைய வியாபார ரீதியான, தொழில் ரீதியான என்னென்ன ரிசர்ச் அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சில டைஅப்ஸ் இருக்குது, எம்ஓஏலாம் சைன் பண்ணியிருக்கோம். இந்நிலையில் வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட. அதாவது டிரைவர்ஸ் எப்படி இது பண்ணுறது, தொழில் ரீதியாக இருக்க சவால்கள், இது சம்மந்தமாக ஒரு ரிசர்ச்சும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, லாரி தொழிலில் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஓப்பன் ட்ரக்கோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இதில் இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்தியா பூரா மழை பெய்யும் போது அந்த மான்சூன் ரிலேட்டடாக எங்கெங்கே லோடு, அக்ரிகல்ச்சர் லோடு எப்படி எப்படி மாறுது, எந்தெந்த பகுதியில் வந்து என்னென்ன லோடு வந்துக்கிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரியல் குரோத்து இந்தியாவில் எங்கெங்கே இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குது, அந்த ஹப்லேருந்து இந்தியாவில் என்னென்ன அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட்ஸ் என்ன நடந்துகிட்ருக்கு, அதோட வாடகை என்ன இருந்துகிட்ருக்கு, அதே போல் அரசாங்கம் வந்து புது நம்மளுடைய சிப்காட் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் ஏதாவது அறிவிச்சாங்கன்னா, சப்போஸ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஏரியாவை அறிவிச்சிருக்காங்க, இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ லோடு ஜென்ரேட் ஆகிருக்கு, என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அந்த ஏரியாவில் வந்திருக்கு, இப்போ வருங்காலத்தில் எந்தெந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹப்லேருந்து என்னென்ன மூவ்மெண்ட்ஸு இன்னொரு 5 years 10 years ஆஃப் டைமில் எப்படி ஜென்ரேட் ஆக போகுது, கவர்மெண்ட்டில் ஏதாவது பாலிசிஸ் மாறும்போது அதோட தாக்கம் வந்து இந்த தொழில் எப்படி இருக்க போகுது, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நம்மளோட சங்கத்தோடு இணைந்து இந்த ஆண்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சங்கத்து மூலம் கொடுக்க போகிறாங்க. அது முதல் ஆண்டு வந்து கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம், 50% கரெக்டாக இருக்கலாம், செகண்ட் இயர் மாறும்போது 60% மாறலாம். ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து இப்படி தான் இருக்கும், மழை இப்படி பெய்யும், இந்தந்த அக்ரிகல்ச்சர் க்ரோத்தோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கும், இந்தந்த இந்தியாவில் இருக்க மற்ற பகுதியில் இருக்க இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அரசாங்க பாலிசி எப்படி இருக்க போகுது, இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு எடுக்கிற அளவுக்கு அவங்களோட ரிசர்ச் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தையும், லாரி மூவ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அந்த எந்தெந்த ஸ்கேலில் வந்து வண்டி எந்தெந்த பகுதியில் இயக்கலாம், எந்தெந்த மாதங்களில் எங்கெங்கே சீசன்ஸ் வரப்போகுது, எப்படி இந்த தொழிலை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் போல இந்தியா பூரா நம்ம வந்து அசோசியேஷன் மூலிமா எங்கேயாவது ஆஃபீஸ் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி அந்த ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி எல்பிஜிலாம் ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எப்படி பிஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போவோம், அப்படி இது அசோசியேஷன் மூலிமா எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் எல்லாம் நம்ம ஐஐடி மூலிமா நம்ம ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களும் அதுக்கான முழுக்கட்ட முயற்சியை எடுத்துக்கிட்டு நம்ம சங்கத்தோடு இணைந்து பல ரிசர்ச்சுக்கெலாம் ஏற்பாடு பண்ணி நானும் வந்து அந்த கூட்டங்களுக்கு ஐஐடிக்கெலாம் போயிருக்கேன். இந்நிலையில் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ சென்னையிலலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஐஓசிக்கு, ஓஇஸ்லாம் நம்ம லைலாண்டு, இவங்க பாரத் பென்ஸு, இந்த தார்பாய் மேனுஃபேக்சர்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த கேப்பில் வந்து ஐஐடி கூட்டிகிட்டு போய் அங்கே என்னென்ன நம்மளுடைய லாரி தொழிலுக்காக என்னென்ன மாற்றங்களை வந்து இவங்க மூலிமா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதில் இந்தியாவிலே தலை சிறந்த இந்த நிறுவனத்தோட நம்மளுடைய லாரி உரிமையாளர் சங்கமும் இணைந்து சில கட்ட முயற்சிகளை எடுத்து இந்த தொழில் வளர்ச்சிக்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். அவர் எங்களோடு இருந்து வந்து இவருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ஒரு சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நோக்கம் வந்து நம்ம லாரி தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் வந்து பல ஆண்டுகளாக தண்ணிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் காலத்துலலாம் எப்படி இன்ஜின் இருந்தது, கடந்த 10-20 ஆண்டுகள் என்ன மாற்றம் நடந்திருக்கு, இன்றைக்கி எப்படி டீசல் இன்ஜின்லேருந்து கார்களுக்கு எல்பிஜி கொண்டாந்தாங்க, அப்போ சிஎன்ஜி வந்திருக்கு, இப்போ எல்என்ஜி மாறப்போகுது, அப்படி வந்து கடைசியாக வந்து எலக்ட்ரிக்கில் வந்து எப்படி வந்து நிற்க போகுது, எலக்ட்ரிக்னால இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இந்த லாரி தொழிலில் இந்த எலக்ட்ரிக் வண்டி வச்சு எப்படி ரன் பண்ண முடியும், கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம ரீபேமெண்ட் எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இதை நமக்கு சப்மிட் பண்ணும்போது இதை வச்சு நம்ம லாரி இண்டஸ்ட்ரி ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம லாரி சங்கம் மூலம் எடுத்துருக்கிறோம். இன்றைய விஷயமும் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டிகள் கமர்ஷியல் ட்ரக்கில், ஹெவி ட்ரக்ஸில் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது, எப்படி அதில் சார்ஜிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய மைலேஜ் எப்படி வந்துகிட்ருக்கு, இதற்கான பேசிக் நாலேஜ் வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம உறுப்பினர்களோட பகிர்ந்து கொள்வதற்காக அவங்க வந்து இன்றைக்கி நம்மளோட வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த சங்கத்தை எங்களுக்கு வந்து முழுமையாக நீங்களும் ஆதரிச்சு, அண்ணன் நாச்சிமுத்து அண்ணன் எல்லோரும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் முழுமையாக தெரிஞ்சிருக்கும். டிவிஎஸ்னால் எது இருந்தாலும் அண்ணனை கேட்டு தான் எல்லாம் பண்ணுவோம். அவர் சசிகாந்த் அவர்கள், அவர் ஐஐடி சென்னையிலேருந்து வந்திருக்காரு.
சூரியகாந்த் அவர்கள், என்ன கிருத்திகா, இந்த 4 பேரும் இன்றைக்கி செஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமாக நல்லபடியாக எல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை விடைபெற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வருங்காலத்தில் இப்போது 2 வீலர்லேயோ கார்லேயோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள், ட்ரக், ஹெவி லோடு ஏற்றுற வண்டிகளில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தால் அதுக்கு வாடிக்கையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத ஐஐடி சென்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கோஆர்டினேஷன் கூட அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கன்சால்டேட் பண்ணி ரிப்போர்ட்டாக போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, சர்ஃபேஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப போகிறாங்க. அதனால் வருங்காலத்தில் இந்த ட்ரக்கில் எலக்ட்ரிக் என்ஜின் வந்ததுன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் சந்தேகங்கள், உங்கள் ஆலோசனைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதை கன்சல்டேட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்று வந்து ஹிந்தியில் இருந்தது, அது இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு தமிழில் டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸு. வெரி ஷார்ட் பீரியடில் டிஸ்கஷன் இருக்குது. இது எதுக்காகனாக்கா, இந்த நீங்கள் லாரி ஓட்டுறது உங்கள் தொழிலில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, அதுக்கு ஈவி வெஹிக்கிள் வந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குற அந்த சிரமங்கள் இதெல்லாம் எந்தெந்த விதத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்கள் சிரமங்களை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தால் என்ன சிரமங்கள் எவ்வளோ அதிகமாகுன்னு எதிர்பார்க்குறீங்களா, இதில் அதனுடைய சாதக பாதகங்களை என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தில் ஷேர் பண்ணிக்கணும். These discussions are also happening with drivers and mechanics and fleet operators, all of the trucking community. இதை தொடர்ந்து டிரைவர்ஸ்லையும் மீட் பண்ண போகிறாங்க, கேரேஜ் ஓனர்ஸும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இந்த தொழிலில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் மீட் பண்ணி அது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி மினிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. So first of all, let's understand why are electric vehicles being promoted so much at a national level. So sir mentioned how 2-wheeler, 3-wheeler வந்து ஒரு டீசல் ட்ரக் வந்து பொதுவாக ஓடணும்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஜின் தேவை. ஸோ இன்ஜினுக்கு வந்து இன்ஜின் இயக்கங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து டீசல் போட்டால் தான் நம்ம இன்ஜின் ரன் பண்ணணும் கண்டினியூஸாக. அதனால நம்மளுக்கு வந்து அந்த உள்ள ஏற்படக்கூடிய கம்பஷன், அதனால நம்மளுக்கு வந்து புகை வெளியிடுறது, அந்த கம்பஷன் பவரில் தான் நம்ம வந்து டீசல் ட்ரக்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன வந்து முக்கியத்துவம் கொடுத்து எதனால வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரக்குக்கு வந்து ஒரு முன்னேற்பாடு இந்த மாதிரி வந்து நம்ம மாறலாம், இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, உலக நாடு அளவில் நம்ம வந்து நம்மள வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது வானிலை மாறுறது, சூழல்லாம் மாற்றம் ஏற்படுது. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையணும்னா நம்ம வந்து சுற்றுச்சூழலை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும். இந்த சுற்றுச்சூழல் மேம்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து முதல் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து காற்று மாசை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ டெல்லி உதாரணமாக சொல்கிறேன், டெல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக காற்று மாசுபாடு ஏற்படுதுன்ட்டு அடிக்கடி நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து வெறுமனையே வந்து நம்ம வந்து காற்று மாசுபடுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத யோசிக்கணும். அதனால் நம்மளோட ஹெல்த்தும் வந்து அதில் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஹெல்த் பாதிப்பு ஏற்படுறது இல்லாமல் உலக அளவில் நம்மளுக்கு சுற்றுச்சூழல்னால கிளைமேட் சேஞ்சஸும் நடக்குது. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பல்வேறு வந்து உலக அளவில் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுப்பாக எடுக்கிறாங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரக்கோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்ச அளவில் இருந்தாலும் அதிகமாக வந்து ட்ரக்குகளால் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழலில் வந்து ஒரு 30% வந்து காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து அதில் வந்து சூழ்நிலைகளை வந்து மாற்றம் ஏற்படுத்தும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ட்ரக்கை நோக்கி முதல் படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் முடிவு பண்ணது இல்லாமல் எப்போல்லாம் இதை வந்து கொண்டு போகணும், அதுக்கு ஒரு டார்கெட் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு 2047 வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் அப்படிங்கிற கணக்கில் அதில் இருந்து இந்த முன்னேற்பாடை வந்து முழுமையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து டீசல் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எங்கே போனாலும் நம்ம வாங்க முடியும்.
ஆனால் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா 2047 நம்ம வந்து டீசல் ட்ரக்ல இருந்து எலக்ட்ரிக் ட்ரக்குக்கு மாறுவோம். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ட்ரக்குகள் எல்லாமே மின்சார ட்ரக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த முழுமையா வந்து நம்ம எப்போ வந்து 100% வந்து அச்சீவ் பண்ணுவோம்னா அதுக்கு வந்து 2070 அந்த இதை டார்கெட்டாக வைக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகள் தான் வந்து இந்த பயன்பாடை வந்து அனுபவிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கே வந்து நம்ம வந்து தயார்படுத்துறதுக்கு என்னென்ன தேவை நம்மளுக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 200 இடத்துல வந்து இந்தியாவில் வந்து பிளான் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலோட முழுமை அடையுது. இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. 30ஆம் தேதியோட 200 ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஈவெண்ட்லேருந்து என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளோட டிரைவர்கள் அவங்களோட பார்வை என்ன, ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்குன்னு அவங்க எதுவும் கேள்விப்பட்டிருக்காங்களா, இல்லை அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை இயக்கிறதுக்கு போகிறதுக்கு என்னென்ன வித்தியாசம் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் மெக்கானிக் அவங்கெல்லாம் வந்து இப்போ நாளைக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரக் வந்ததுன்னா அவங்க எப்படி அது தயார் தான் இருக்கணும். இப்போ இத்தனை வருஷம் வந்து அவங்க எல்லாமே வந்து டீசல் ட்ரக்கு தான் வந்து பயன்படுத்தி எல்லாம் சர்வீஸ் பண்ணுறது போகிறது எல்லாமே ஐடியா அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து எலக்ட்ரிக் ட்ரக் மாறும்போது அவங்க அளவில் என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்க எப்படி தயார்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது எல்லாமே சாத்தியப்படுத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பு ஓனர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஓனர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அப்போ நல்லா இருக்கணும்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சர்வீஸுங்கிறத தான் வந்து முதல் இதில் எல்லாமே ஃபீல்டில் வராங்க. அப்புறம் தான் வந்து ப்ராஃபிட் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம உதாரணமாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம இயக்கக்கூடியதே வந்து எல்லாமே ட்ரக்கு தான். ஸோ இப்போ இங்கே நம்ம ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு நம்ம ஒரு பொருளை அனுப்பணுனாலும் ட்ரக்கு தான், வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஊருக்கு வரணுனாலும் ட்ரக்கு தான். ஸோ நம்ம நாடே இயங்கிறது வந்து நம்ம ட்ரக் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓனர்ஸோட அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் தேவை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கவர்மெண்ட் எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இது பொறுத்து தான் நம்மளோட அடுத்த நடவடிக்கைகள் ஒன்றா இருக்க போகுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரூல்ஸையும் வந்து போட்டு அவங்களால செய்ய முடியும். ஆனால் அது எல்லாமே முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா நம்ம கருத்து இருந்தால் தான் எதையுமே சாத்தியப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த கூட்டங்கள் இந்த இதெல்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசங்கள் என்னென்ன அனுபவங்கள் இதெல்லாம் ஒன்றா நாங்கள் சொல்ல போகிறோம் அடுத்தடுத்த ஸ்லைடில். மின்சார ட்ரக்குக்கும் டீசல் ட்ரக்குக்கும் ஃபஸ்ட்டு அதோட நிறைகளை நம்ம பார்க்கலாம். என்னென்ன அப்படி இருக்குன்னா, ஒரு மின்சார ட்ரக்கில் வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி காற்று மாசுபாடு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம டீசலை பயன்படுத்த மாட்டோம். அதனால் நம்மளுக்கு வந்து காற்று மாசுபாடு அடிப்படையாக இருக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கியர் வந்து எலக்ட்ரிக் ட்ரக்கில் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான். அதாவது நம்ம மேனுவலாக வந்து கிளச்சை மிதித்து கியரை மாற்றணுங்கிற அவசியமே இருக்க போகிறது கிடையாது. எடுத்த உடனே வண்டியை நம்ம ஆன் பண்ணோன்னா அதில் வந்து ஒரு மோட்டார் தான் இயங்க போகுது. எலக்ட்ரிக் ட்ரக் எல்லாமே ஒரு மோட்டரில் தான் இயங்கும். அந்த மோட்டருக்கு பவர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பேட்டரி வச்சுருக்கோம். இப்போ நிறைய நம்ம வந்து எளிமையாக சொல்லணும்னா ஒரு நார்மல் ரிமோட் கார் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்ன வந்து பிரின்சிபல் இருக்கோ, அடிப்படையாக இயங்குதோ, அதே தான் நம்ம வந்து ஒரு மின்சார வாகனத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போகிறோம். பேட்டரியிலேருந்து பவர் நம்மளுக்கு மோட்டருக்கு கிடைக்க போகுது. மோட்டரை வந்து ட்ரக் ஓடுறதுக்கு பயன்படுத்த போகுது. இதில் அடுத்தது என்னன்னா, நம்மளுக்கு வந்து பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜாஸ்தி. ஒரு மோட்டருக்கும் வந்து கிலோவாட் ஹவரில் பவர் கொடுத்துருப்பாங்க ரேட்டிங். அதே போல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேட்டரிக்கும் கெப்பாசிட்டி வந்து கிலோவாட் ஹவரில் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் யாராவது டிரைவ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு பெட்ரோல் டீசல் கார் டிரைவ் பண்ணவங்களுக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்குமே பிக்கப் வந்து டீசல் அதிகங்கிறது ஒரு அடிப்படையான பவர் பேஸ் பண்ணி வருது. இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மின்சார காரை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எடுத்த எடுப்பிலே வந்து ஒரு ஆக்சிலேட்டர் அழுத்தினோடனே அதோட இன்ஸ்டன்ட் ஸ்பீடு 0 to 60 கிலோமீட்டர்ஸோ 0 to 40 கிலோமீட்டர்ஸோ நம்மளுக்கு வந்து சில செகண்ட்ஸில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வேறுபாடு வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஓட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். அதே தான் நம்ம வந்து டீசல் ட்ரக்குக்கும் பிக்கப் அண்ட் பவர் வந்து ஜாஸ்தி. அதே போல் இப்போ இந்த கிளச்சு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எதுவுமே இல்லாதனால ஒரு டிரைவர் வந்து ஈஸியாக அவருக்கு வந்து எந்த ஒரு டயர்டும் இருக்காது. அந்த காலை மிதித்து எல்லாம் கேட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த கிளச் இதனாலே ஒரு அலர்ஜிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் போய் கேட்டாலே
அதனால அவங்க வந்து டயர்ட் ஆகுறங்கிற விஷயம் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கில் வந்து பெரும்பாலும் இருக்காது. அடுத்தது வந்து டீசல் ட்ரக்கில் வந்து அதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட டெக்னாலஜி இத்தனை வருஷத்தில் எல்லாருக்குமே அதோட என்ன கியரு, என்ன பவர் ட்ரெயின், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், ஒரு டிரைவருக்காக இருக்கட்டும், அந்த டீசலோட இன்ஜின் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஃபால்ட்டு அப்படிங்கிறத சொல்லிடுவார். ஒரு மெக்கானிக் வந்து ஈஸியாக சரி பண்ணுற அளவுக்கு இத்தனை வருஷத்தில் வந்து எல்லாருக்கும் அதோட டெக்னாலஜி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே போல் போனால் ஒரு டீசல் பெட்ரோல் பங்க் போகிறோம், நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ தேவையோ நம்ம நிரப்பிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி ஒரு டீசல் ட்ரக் போனால் அதுக்கு தேவையான குறைஞ்ச டயத்துலேயே வந்து நம்ம டீசல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு டீசல் ட்ரக்குக்கும் எலக்ட்ரிக் ட்ரக்குக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில் பெரிய ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்காக இருந்ததுன்னா அதை போய் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வச்சு தான் இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த டயத்தையும் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் பார்த்துட்டு போனால் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் எலக்ட்ரிக் வந்து கேரி பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஆராய்ச்சிலாம் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட அப்ரூவல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் இந்தியா அவங்க தான் வந்து அப்ரூவல் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம டீசல் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரியே ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்கையும் சார்ஜ் பண்ணிட முடியுங்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இதை வந்து ஓவர் ஹெட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மேலேருந்து ஒரு டிவைஸ் வரும், அது வந்து நம்ம ட்ரக்குக்கு வந்து செட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டா ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து ஒரு 240-300 கிலோவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரியுமே அவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிடும். இது எப்படி சாத்தியம்னா, நம்ம அடிப்படையாக நம்ம வந்து மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம் பாருங்கள். சாதாரண ஒரு மொபைல் ஃபோன்லேயே வந்து குயிக் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் நார்மல் சார்ஜிங், இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜிங் வந்து 120. ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரோல் கன் மாதிரியே ஒரு சார்ஜிங் கன் இருக்கும். அந்த சார்ஜிங் கன்னில் ஒரு கன்னில் வந்து நம்ம வந்து 1 மணி நேரத்தில் 120 கிலோவாட் ஹவர் கெப்பாசிட்டியை வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே போல் ஒரு ட்ரக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ட்ரக்குக்கு 2 சார்ஜிங் கன் போட்டோம்னா அந்த ட்ரக்கோட கெப்பாசிட்டி வந்து 270-240 கிலோவாட் ஹவர் கெப்பாசிட்டி இருக்குதுன்னா 1 மணி நேரத்துல 2 சார்ஜிங் கன் போட்டு நம்மளால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். இதே வந்து 2 ட்ரக் இருக்கு, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா ஒரு கன் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தொழில்நுட்பம் இது வந்து இதையுமே மேம்படுத்துற மாதிரி தான் நான் போன தடவை சொன்னது மேலே ஓவர் ஹெட் சார்ஜிங்ன்ற கான்செப்ட்லாம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இன்னைக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டைம் டிலே இவ்வளோலாம் இருக்கு. போக போக நம்மளுக்கு வந்து அதுலேயே வந்து புதுசாக பேட்டரியில் இருக்க டெக்னாலஜிஸ், பேட்டரியில் வேறு டைப் ஆஃப் பேட்டரிலாம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. இதெல்லாம் போக போக நம்மளுக்கு வந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தரவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு டெவலப் பண்ண கான்செப்ட்ஸ் இதை தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே புதுசாக யாராவது வந்து யோசிச்சு அவங்க ஒரு டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதை தான் வந்து நாங்கள் சொல்ல வரோம். இந்த 3 வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து ஒரு பேசிக் 14 டன் ட்ரக்கு, அப்புறம் 28 டன் டிப்பரு, அப்புறம் ட்ரெய்லர் 55 டன் ட்ரெய்லர். ஸோ இதோட 3த்துக்குமே வந்து அதுக்கான வித்தியாசங்கள் பொறுத்து அதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து மாறுபடுது. ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. இதெல்லாம் நாளைக்கு 1 வருஷத்தில் வந்து எல்லாமே மாறும். அதே போல் இந்த சார்ஜிங்கே வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில 2 வீலரில் வந்து அவங்களோட பேட்டரியே அப்படியே எடுத்துட்டு புதுசாக பேட்டரியை மாற்றிக்கலாம். இது வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னாலஜியுமே வரக்கூடிய கால சூழ்நிலைகள் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இன்னைக்கு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆராய்ச்சி அளவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுக்கு போட்டிருக்கோம். ஸோ இது ரேஞ்ச் எஸ்டிமேட்டர்னு ஒன்று. இது என்ன அப்படின்னா, ஒரு ரேஞ்சுங்கிறது நம்ம ஒரு ஃபுல் சார்ஜ் ஒரு வண்டியை சார்ஜ் பண்ணுற போது அந்த வண்டி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண போகுது. ஸோ உதாரணமாக வந்து ஒரு டேங்க் நான் ஃபில் பண்ணேன்னா நான் ஒரு 300 கிலோமீட்டர் போயிடுவேன் அப்படிங்கிற சொல்கிறத போலவே ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற
ஒரு கான்செப்ட் தான் ரேஞ்ச் எஸ்டிமேட்டர். இப்போ நம்ம வண்டியோட ரேட்டிங்கை பொறுத்து மேலே நம்ம ரேட்டிங் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ டன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ரோடில் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஹைவே ரோடா, இல்லை வந்து ஒரு சிட்டி பேஸ்டு டிராஃபிக் இருக்கிற ரோடா, இல்லை ஒரு மீடியமான ஒரு டிராஃபிக் இருக்கா, அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம ரோடை வந்து நம்ம மேடு மாதிரி ஏற போகிறோமா, இல்லை ஒரு நார்மல் ஃப்ளாட் ரோடே ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துட்டா நம்மளோட வண்டி வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃபுல் கெப்பாசிட்டி அதுக்கு சார்ஜ் பண்ணால் ஓடுங்கிறது தான் அந்த வெஹிக்கல் ரேஞ்சுன்னு போட்டிருக்கோம். எனர்ஜி கன்சம்ஷன் அது ஒன்றும் இல்லை, நம்மளோட மைலேஜ் மாதிரி தான் அது. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்கும். சாதாரணமாக 1 லிட்டர் நம்ம பெட்ரோலில் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஐ மீன் டீசலில் ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறத கணக்கு பண்ணுற மாதிரி தான். அப்போ வந்து 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் அது பிடிச்சிருக்கும், எவ்வளோ எம்எல் அந்த மாதிரி கணக்கில் இதில் வந்து 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ எனர்ஜி குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எனர்ஜி கன்சம்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 55 டன் ட்ரக் நாம் போட்டிருக்கோம். அதில் வந்து 10% வந்து ஒரு சிட்டி டிராஃபிக் மாதிரி இருக்கும், பிஸியாக இருக்கிற மாதிரி. அடுத்தது 30% வந்து ஒரு நார்மல் டிராஃபிக். அப்புறம் 10% ஹைவேல நான் ஓட்ட போகிறேன். அப்புறம் 20% வந்து ஒரு பிஸியான ஹைவே, ஓவர்டேக்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் 20% எக்ஸ்பிரஸ் ஹைவே, அப்போ ஸ்பீடு ஜாஸ்தியாக போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தரவு நம்ம அதை மாற்ற நம்மளுக்கு இங்கே வந்து வெஹிக்கிளோட ரேஞ்சும் மாறும். ஸோ உதாரணத்துக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஒரு பெங்களூர் டிராஃபிக் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சிட்டி ரொம்ப பிஸியான சிட்டி அப்படிங்கிற போது அதில் ஓட்டுறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதிக ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறையும். அதே போல் இப்போ அப்ஹில் நம்ம போகிறோம், டவுன் ஹில், அதாவது மலை ஏறுறோம், மலை இறக்கத்தில் ஓட்டுறோம். இந்த விஷயங்கள் வந்து நம்ம அந்த பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ தூரம் இருக்க போதுன்னு மாற்றணும்னா அங்கே மாறும். இப்போ வந்து இன்னொரு இறக்கத்தில் ஓட்டணும்னு சொல்லும் போது நம்ம இந்த மலை ஏறும் மலை இறக்கத்தில் எலக்ட்ரிக் வண்டிங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் இருக்குது. நம்ம பிரேக் அடிக்க அடிக்க அது வந்து மோட்டர்ல இருந்து பவர் கட் ஆஃப் ஆகி மோட்டர் ஓடுறது வந்து ஒரு டைனமோ கான்செப்டில் ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிரேக் அடிக்கிறோம், எந்த மாதிரி பிரேக் அடித்து ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஜென்ரேட் பண்ணி நம்ம பேட்டரிக்கு அனுப்புது. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் வந்து போக போக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ சில இடத்துல வந்து கேள்விகளாகவும் எங்களுக்கு வந்தது, அதாவது ஒரு டைனமோ மாதிரி நம்ம தனியாக வச்சா என்ன, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு சின்ன சோலார் ரூஃப் மாதிரி நம்ம வந்து கேபின் மேலே போட்டால் என்ன, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு சஜஷன்ஸாக நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ வந்து ஓஇஎம் சைட்ஸ்லையும் வண்டி தயார் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ நாம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கலாம். அவங்களோட லேபில் அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இதெல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து தான் இப்படி ஒரு கால்குலேஷனை போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டேட்டா எந்த இதில் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்மளோட நிறைய வண்டிகள் வந்து டெஸ்ட் ரன்ஸாக போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 2 வருஷத்தில் வந்து சில எலக்ட்ரிக் ட்ரக்குகள் வந்து நிறைய இடத்துல ஓட்டி அதோட தரவுகளை எடுத்து தான் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்கு போகும். இந்த வெப்சைட் வந்து எங்களோட ஐஐடி டீம் தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரூட் எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரக் அது ஓடின ரூட் தான் எல்லாமே. ஸோ எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெங்களூர் சென்னை அந்த இது ரூட் பார்த்திங்கன்னா பில்லியன் மொபிலிட்டின்னு ஒரு டீம் அவங்க வந்து ஒரு ட்ரக்கு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமேசான் இந்த மாதிரி டெலிவரிக்காக அதை ரன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து 2 இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஹொசூர் கிட்ட பக்கத்தில் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பெங்களூர்லேருந்து வர பாதையில் இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ இப்போ 2 இடத்துமே அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. சென்னை கிட்ட வரும்போது ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுப்பாங்க, அதே மாதிரி பெங்களூர் கிட்ட போகும்போது ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுப்பாங்க. இது என்ன பயன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஃபுல் ட்ரிப்பு போகிறதுக்குள்ளாரே சார்ஜ் வந்து அவங்க வண்டியில் குறையாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்காக ஸோ கணக்கு பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ தூரம் நம்ம போக போகிறோம், எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சார்ஜ் குறையுது, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சார்ஜ் பாயிண்ட் வச்சுட்டோம்னா நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம். ஸோ அதுதான்
இதே போல் நம்மளுக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர், சேலம், அதுக்கப்புறம் கொச்சி, அதுக்கப்புறம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி, ஜெய்ப்பூர், அதுக்கப்புறம் டெல்லி, சண்டிகர், இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக போட்டிருக்கோம். இது தவிர்த்து நிறைய ஊரில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எலக்ட்ரிக் பஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பகுதியிலையும் இந்த வந்து ஆரம்பத்தில் இருந்த மனநிலையிலையும் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரும்போது தான் அந்த மனநிலை மாதிரி எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் நாங்கள் சொல்ல வர விஷயங்கள். ஸோ பல்வேறு காமர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதை தான் நான் சொன்னேன், பெங்களூர், சென்னைக்கு வந்து ஓட்டுறாங்கன்னு. இதே போல் சிமெண்ட், JSW சிமெண்ட், அவங்க வந்து விஜயவாடா அங்கே யூஸ் பண்ணுறாங்க மைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அது போக நம்ம வந்து ஃபார்மசூட்டிக்கல் பர்பஸ் இதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இடத்துக்கும் அதுக்கான பயன்பாடு எந்த இடத்துல எந்த ஊரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். So from what you've heard about electric trucks today, you can make out that you need to have the fixed route. Fixed route is very important for the operations that you see. That is where the pilots are running right now. So in order for you to see whether an electric truck will work for you, there's also a calculator that the IIT Madras team has developed, the COSA team has developed, where you can check, compare it to your operations, the operations of your diesel truck. Because right now what you will see, with the lack of charging infrastructure, with the cost of an electric truck, it might not be feasible for everybody, but you can at least check and see whether there are new charging stations and the routes that you are working in. If there are the customer requirements or the client requires that. So basically, we are trying to tell you about the electric trucks today so that you can keep them as an option whenever companies come, they offer you electric trucks, so you know what to consider before buying an electric truck. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு. கண்டிப்பாக டீசல் வெஹிக்கிளுக்கு விட நிறைய காசு சேவ் ஆகுங்கிற நம்ம கால்குலேஷன் பிரகாரம் இது பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் குவாரி உரிமை